ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டே பை டே எக்ஸ்பென்ஸோட என்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கூகுள் பேலேருந்து பே பண்ணுவோம், சம்டைம்ஸ் நம்ம கையில் இருக்க கேஷ்லேருந்து பே பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே கன்ஃபியூஷன் இல்லாமல் எப்படி ஈஸியாக ஒரு எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி அதை கிரியேட் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்பர்ஸ் ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், என்னோட நம்பர்ஸ் ஃபைல்ஸ்குள்ளே நான் போய்க்கிறேன். ஒரு நம்பர்ஸ் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் உங்களோட ஆன்லைன் ஐபேட்லையும் கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது லோக்கலாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட கிளவுட்லையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், என்னோட ஆன்லைன் ஐபேட்லேயே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோட நம்பர்ஸ் ஃபைல்ஸில் போயிட்டு ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக் டெம்ப்ளேட் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டேபிளோட நேம் நான் பார்த்தீங்கன்னா நான் மாற்றிக்கிறேன், ஃபார்ம் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுங்க. நான் வேணா இல்லை எக்ஸ்பென்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பென்ஸ் டேபிள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அடுத்து இந்த ஷீட்டோட நேம் நான் மாற்றிக்கிறேன். இந்த ஷீட்டோட நேம் நான் உதாரணத்துக்கு பில்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த எல்லா காலம்ஸையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, சாரி. ஸோ இதை டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ஹெட்டிங்ஸில் நம்ம பேர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் என்ன டேட்டில் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தேர்ட் பார்த்தீங்கன்னா நான் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டீடைல்ஸ் ஆர் ரிமார்க்ஸ். ஸோ எப்படி கொடுக்கணும் நீங்கள் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இது நான் பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய நீங்கள் டீடைல்ஸில் ஆட் பண்ணணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இதெல்லாம் நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் நம்மளோட முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்னோட நம்பர்ஸ் ஃபைலை நான் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஷார்ட்கட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் ஆப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இது நான் புது ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ப்ளஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கேட்டகரி வாங்கணும். ஓகேங்களா? அதாவது உதாரணத்துக்கு நான் என்ன மாதிரி மெத்தடில் நான் அதை ஸ்பெண்ட் பண்ணேன், அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக. உதாரணத்துக்கு நான் ஃபுட்டில் ஸ்பெண்ட் பண்ணனா, இல்லை ட்ராவல் எக்ஸ்பென்ஸில் பண்ணனா, இல்லை ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டில் நான் ஸ்பெண்ட் பண்ணனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு கேட்டகரி வாங்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் கொடுத்துருவேன். இதை நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணலாம். பட் நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரு தடவை நம்ம ஸ்பேஸ் விடுவோம், ஒரு தடவை ஸ்பேஸ் விட மாட்டோம். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்படிங்கிறனால இது ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம வச்சுக்கணும். ஸோ எப்பவுமே ஒரே மெத்தடில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதில் சூஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மேபி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபுட் அலவன்சஸ் பற்றி கொடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா மேபி ரெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கேட்டகரிஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுமோ இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் நான் எதை சூஸ் பண்ணணும், ஸோ அதை ஒரு வேரியபிளில் கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு சூஸ் ஃப்ரம் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அது இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்குள்ளார சூஸ் ஆகும், அதாவது ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதிலிருந்து கெட் ஃப்ரம் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ, எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணீங்களோ அந்த ஐட்டமை எடுத்து அதை சோசன் ஐட்டம் அப்படிங்கிற வேரியபிள் அது என்ன பண்ணுங்க, நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சோசன் ஐட்டமை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சிரியோட நெக்ஸ்ட் சஜஷனில் உங்களுக்கு சூப்பராகவே காட்டும். ஸோ இதை நீங்கள் அப்படியே நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த வேரியபிளுக்கு நான் ஒரு நேம் கொடுக்கணும். இது என்னோட கேட்டகரி தான். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு கேட்டகரி அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ நான் ரன் பண்ற பாருங்க. இப்போ நான் இதை ஃபுட் அப்படின்னு கொடுத்தனா பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஃபுட் அப்படிங்கிறது கீழே அவுட்புட்ல காட்டுது. ஓகேங்களா? சோ இப்போ நான் இதுவே என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்தனா பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? சோ இப்போ நான் என்னோட கேட்டகரி நான் கெட் பண்ணிட்டேன். சோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ரீசன், அதாவது என்ன ரீசனுக்காக நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நான் இன்புட் தான் வாங்கி ஆகணும். ஸோ நான் ஆஸ்க் ஃபார் இன்புட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆஸ்க் ஃபார் இன்புட் அப்படிங்கிறது நான் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்க, ஸோ அது டெக்ஸ்ட்டாக வேணுமா, என்ன மெத்தடில் வேணும் கேட்குது. ஸோ டெக்ஸ்ட்டாக தான் வேணும். ஸோ ப்ராம்ப்ட்ல நான் என்ன சொல்கிறேன், என்டர் தி ரீசன் இல்லை என்டர் த டீடைல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன டீட்டெயில் நான் என்டர் பண்ணுறேனோ, ஸோ அது என்ன ஆகும், எனக்கு அந்த டேட்டா நான் என்ன பண்ணுவேன், ஸோ நான் என்னோட நம்பர்ஸ் உங்களுக்கு சைட் பை சைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணது இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்க, என்னோட நம்பர்ஸில் ஸோ இது கேட்டகரியில் என்ன ஆகிடும், இந்த டேட்டா என்டர் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதையும் என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், செட் வேரியபிள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிளுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நான் டீடைல்ஸ் ஆர் ரீசன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ரீசன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை ரன் அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு என்னோட ஷார்ட்கட் நேம் மாற்றிக்கிறேன். மேபி பில் என்ட்ரி, ஓகே, ஆர் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி. ஸோ நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருங்க. நான் ஜஸ்ட் பில் என்ட்ரின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபுட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அழகாக என்டர் த டீடைல்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இதில் சப்போஸ் நான் லஞ்ச் அப்படின்னு என்டர் பண்ணுறேன்.
ஓகே ஓகே கொடுத்தா பாருங்க எனக்கு அவுட்புட்டில் வந்து அழகாக என்னோட லஞ்ச் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வருது. ஓகே ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து இந்த ஒவ்வொரு ரோவோட காலம் செல்லுலையும் வந்து நம்ம இதை என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம கேட்டகரி வாங்கியாச்சு, டீடைல்ஸ் வாங்கியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வாங்கணும். ஸோ சேம் அதே ஆப்ஷன், ஸோ ஆஸ்க் ஃபார் இன்புட் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து ப்ராம்ப்டில் வந்து என்டர் தி அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, டன். ஸோ இதுக்கப்புறம் திரும்ப இதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம செட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ செட் வேரியபிள் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேரியபிளோட நேம் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ முடிஞ்சது. ஸோ நம்ம எல்லா டேட்டாஸும் இப்போ வாங்கியாச்சு. இப்போ வாங்கின எல்லா டேட்டாஸையும் நம்ம இந்த ஷீட் குள்ளே கொண்டு வந்து என்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்பர்ஸ்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு காட்டு பாருங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு இங்கே தெரியும். ஸோ இதில் வந்து ஓப்பன் ஸ்ப்ரெட்ஷீட், ரெக்கார்ட் ஃபார்ம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் ஆட் ரோ டு டாப் ஆர் பாட்டம் ஆஃப் த டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்க இதில் ஆட் வேல்யூஸ் அப்படின்னு வரும். ஸோ என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ அந்த வேல்யூஸ்ங்கிற இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்னோட ரோல வந்து பார்த்தீங்கன்னா டேட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்க கீழே கரண்ட் டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த கரண்ட் டேட் எப்படி வேணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் கீழே இருக்கும். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்காக வேணுமா, இல்லை வந்து ரொம்ப ஷார்ட்டாக வேணுமா, இல்லை வந்து மீடியமாக இருந்தால் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டைம் வந்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து மாறும். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் ஷார்ட் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ என்ன டைமில் என்ன டேட்டில் நான் என்ன எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சது. ஸோ அடுத்து வந்து பாருங்க பக்கத்தில் ஒரு சின்ன ப்ளஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்டகரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க பாருங்க, எக்ஸப்ட்ங்கிறது வேரியபிள். ஓகேங்களா. ஸோ அதில் கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் வேல்யூ. திரும்ப அந்த ப்ளஸ் பண்ணுங்க. ப்ளஸ் பண்ணீங்கன்னா தேர்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம இங்கே ரீசன் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ ரீசன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. திரும்ப ப்ளஸ் ஸ்டோர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிற வேரியபிள். ஸோ அமௌண்ட் அப்படிங்கிற நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ 4 வேரியபிள்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து இதை வந்து பாட்டம் ஆஃப் த டேபிளில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டேபிளோட நேம் என்னன்னு கேட்குது. ஸோ டேபிளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஷீட்டோட நேம் வந்து கேட்குது. ஸோ ஷீட்டோட நேம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 1 அப்படிங்கிறது இந்த ஷீட்டோட நேம். ஸோ நான் ஷீட் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ். ஸோ இது ரொம்ப கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாமே கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நம்பர் ஷீட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது எந்த ஷீட் அதுவே உங்களை ட்ராக் பண்ணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதில் பில்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதும். பாருங்க இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ எனக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஃபுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மேபி நான் லஞ்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே டன். ஸோ என்டர் த அமௌண்ட்னு கேட்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 150 rupees வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஓகே டன். ஸோ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்து என்னோட டேபிளில் எல்லாமே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. சூப்பரா சூப்பர். ஸோ அடுத்து வந்து பாருங்க இது ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஒன் அப்படின்னு உங்களுக்கு கேட்குது. ஸோ அது நல்லா இல்லை. பட் அதுக்கு பதிலாக சூஸ் த கேட்டகரி அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே வந்து பாருங்க இந்த லிஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிற இடத்துல சூஸ் தி கேட்டகரி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்க. ஐம் சாரி. ஸோ இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணிங்கன்னா பாருங்கள் சூஸ் த கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சேம் தான். ஸோ சப்போஸ் பெட்ரோல் இதில் வந்து உங்களோட மீட்டரோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்குது. சப்போஸ் நான் ஒரு 100 rupees கொடுத்துக்கிறேன். ஓகே 100 rupees கொடுத்தா பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் என்ன டேட்டில் என்ன டைமில் ஸோ எப்போ வந்து நான் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு டேட்டா ஈஸியாக என்டர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே இதை படிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ரோ இதை நான் ஒவ்வொரு தடவை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதை நீங்கள் பை டிஃபால்ட்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன் பற்றி நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் என்னோட ஜிபே ஓப்பன் பண்ணுவேன். என்னோட ஜிபே ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜிபே நான் பே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு இது ஓப்பன் ஆகும், இந்த ஷார்ட்கட் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ இதை வந்து இப்போ நான் சஃபாரி கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சஃபாரி எடுத்துக்கிறேன். சஃபாரி நான் க்ளோஸ் பண்ண உடனே இமீடியட்டாக எனக்கு இந்த ஆப் ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ எது ரன் ஆகணும் அப்படின்னா இந்த பில் என்ட்ரி அப்படிங்கிற இது ரன் ஆகும். ஓகேங்களா. கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்க நான் சஃபாரி வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே நான் சஃபாரி என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோடனே பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஷார்ட்கட் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ சேம் அதே மாதிரி தான் நான் ரெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஃபார் மார்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ அமௌண்ட் வந்து ஒரு மேபி ஒரு 5000 என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ரெண்ட் அப்படிங்கிறது இங்கே என்டர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதோடய நிறுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு இன்னுமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக எனக்கு அலர்ட்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நீங்கள் அலர்ட் அப்படிங்கிறது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் அலர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷோ அலர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஷோ அலர்ட்டில் போய்ட்டு நீங்கள் இதை என்டர் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் என்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி என்டர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லி டன். ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் இதே மாதிரியே என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கேஸில் அது கூகுள் பே வச்சுங்க. இது என்னோட மொபைல் இல்லாதனால இதில் கூகுள் பே இல்லை. ஸோ என்னால் காட்ட முடியல. ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோன்னே எனக்கு ஷார்ட்கட் ஓப்பன் ஆகும். ஸோ ஷார்ட்கட்டில் வந்து நான் ஃபுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சம்திங் நான் இதில் என்டர் பண்ணுறேன். டன். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 rupees. டன்.
கொடுத்தனா பாருங்க மேலே வந்து எனக்கு அழகாக வந்து எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துருச்சு, ரெக்கார்ட் என்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்னோட நம்பர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாகவே உங்களோட டே பை டே என்ட்ரியை ஈஸியாக உங்களால் ட்ராக் பண்ணி என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இணைந்து கற்போம். தேங்க்யூ.